ஹாய் கேஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணைக்கு தாங்க போகிறோம். எங்கள் வீட்டு கிணத்துல வந்து கொசு தொல்லை அதிகமாக இருக்குது. சென்னை கார்பரேஷன் வந்து பார்த்துட்டு உங்கள் கிணத்துல கொசு அதிகமாக இருக்குது, அதனால் 2 மீனை வாங்கி விடுங்கன்னு சொன்னாங்க. என்ன மீனுங்க வாங்கி விட்டா பெட்டராக இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு கெண்டை, குறவை இதெல்லாம் விட்டிங்கன்னா கொஞ்சம் லைஃப் லாங் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த மீனை பிடிக்கிறதுக்காக தான் ஒரு ட்ராப்பை செஞ்சு நம்ம இந்த குளத்துல போடுறோம். அதுக்கப்புறம் தூண்டில் செட் பண்ணி கெண்டை, குறவை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ண போகிறோம். லாஸ்ட் டைம் காசிமேடுக்கு போய் மீன் பிடிக்க போயிருந்தோம். அங்கே 4 hours கிட்ட டைம் வேஸ்ட் பண்ணி கடைசியில் ஒரு மீன் தான் மாட்டிச்சு. ஆனால் இங்கே போட்ட உடனே ஏகப்பட்ட மீன் வரிசையாக மாட்டிட்டே இருந்தது. நம்மளுக்கு தேவை குறவை, கெண்டை தான் மாட்டணும். இந்த மீன்லாம் வந்துன்னா நம்ம தண்ணியிலே விட்டுறலாம். ரொம்ப நேரத்துக்கு குட்டி குட்டி மீனாவே மாட்டிட்டே இருந்தது. நம்ம எதிர்பார்க்குற அந்த கெண்டை, குறவெல்லாம் மாட்டவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த மீனை என்ன பண்றது, தண்ணியில் தான் விட்டாகணும்னு சொல்லிட்டு விடும் போது தான் எங்களை ஒரு மீன் கொத்தி உத்து பார்த்தது. சரி, மீனுக்காக தான் வெயிட் பண்ணுதுன்னு நினச்சி மீனை தூக்கி போட்டோன்னா ஒரே கொத்துல கொத்தி டக்குன்னு பறந்து போயிடுச்சு. இந்த மீன் கொத்தி பறவைக்கு ஹெல்ப் பண்ணனால தான் நாங்கள் நினச்ச மாதிரி எங்களுக்கு கெண்டை மீனா 2 மீன் மாட்டிச்சு. அதோட நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மேபி நீங்கள் பறவைக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க, கண்டிப்பாக நீங்கள் நினச்சது உங்களுக்கு நடக்கும். அப்புறம் உங்கள் வீட்டு கிணத்துல கொசு தொல்லை அதிகமாக இருந்ததுன்னா நான் பண்ண மாதிரி நீங்களும் 2 மீன் வாங்கி விடுங்க. அப்புறம் ஃபைனலாக நம்ம ட்ராப் வச்சிருந்தோம். அந்த ட்ராப்ல என்ன மீன் மாட்டிக்குது பார்த்தீங்கன்னா ஜிலேபி தான் மாட்டிருக்குது. அது தண்ணியில் விட்டுட்டோம். நம்மளுக்கு தேவை 2 மீன், அது பிடிச்சாச்சு. அதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட், பாய்.